ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ரெடியாக அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தகவல்கள், என்ன மாதிரியான ஆன்மீக தகவல்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான நாள் கிடையாது. நாளை நாள் ஃபஸ்ட்டு தேதி பிப்ரவரியுடைய 17ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11ஆவது மாதமான மாசியுடைய 5ஆம் நாள். அதே போல் கிழமை திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ஆக்சுவலி வாரத்துடைய முதல் நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வாரத்துடைய முதல் நாள் நமக்கு பிரிஸ்காக நம்மளுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க ஒரு முக்கியமான திதியானது வந்திருக்கு. அது என்ன திதி அப்படின்னு கேட்குறீங்களா? பஞ்சமி என்று சொல்லப்படக்கூடிய திதி. ஆக்சுவலி அஷ்டமி, நவமி, சதுர்த்தி, சஷ்டி, பிரதோஷம், ஏகாதசி இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு திதியாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுதோ, அதே போல் பஞ்சமியும் மிக முக்கியமான திதியாக சொல்லப்படுது. நம்மள நிறைய பேருக்கு பஞ்சமி திதியை பற்றி தெரியாமல் நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம். ஆனால் உண்மையாலுமே நம்ம பஞ்சங்களை எல்லாமே போக்குறதுக்கு பஞ்சம திதி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக வருது. அதை தெரிஞ்சு புரிஞ்சு செயல்படணும். அந்த வகையில் வாரத்துடைய முதல் நாள் நாளை நாள் பஞ்சமி வந்திருக்கிறதுனால பஞ்சமியில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பஞ்சமியில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளைய பஞ்சமியை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்து கண்டிப்பாக கடவுளுடைய அருளை பெற்றுக்குங்க. பஞ்சமிங்கிறது திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திதி. ஒவ்வொரு திதிக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதுபோல் பஞ்சமிக்கும் ஸ்பெஷல் இருக்குது. இப்போ மாசி மாதத்தில் தேய்பிறையில் பஞ்சமி வந்திருக்கு. நாளை திங்கட்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளில் இந்த பஞ்சமி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பஞ்சமி வழிபாடு நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமையல் பொருள் வைத்தே செய்யலாம். அது என்ன சமையல் பொருள், அதை வைத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நாம் நினைத்தது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஒன்று நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம மாறுவதற்கு தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலி நினைத்த காரியம் நிறைவேற பஞ்சமியில் இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். அதாவது நினைத்த காரியம் நிறைவேறும். அதுதான் உங்களுக்கு நான் என்ன பரிகாரங்கிறத சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஆனால் இதை நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் நினைத்தது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்காது. என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு நடக்கும். அதாவது நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு நிறைவேறும். அது நிறைவேறுவதற்கு பஞ்சமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி வராகி அம்மனை இப்போ நிறைய பேர் இஷ்ட தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்துட்ருக்கோம். ஏன்னா வராகி அம்மன் அந்த மாதிரி பல அதிசயங்களை நடத்துகிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய அதிகரித்து கொண்டே வருவது இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு என்று சொல்லலாம். ஆக்சுவலி உக்கிர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடியவங்க தான் வராகி அம்மன். இப்பேற்பட்ட வராகி அம்மனை இஷ்ட தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில அதிசயம் நடந்திருக்கும். ஆக்சுவலி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், எதிரிகள் தொல்லைகள் படிப்படியாக விலக ஆரம்பித்து இப்போ எதுவுமே இல்லாத நல்லா இருப்பாங்க. அதாவது கஷ்டம் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வராகி தாயார் உங்கள் வாழ்க்கையில் என்ன அதிசயத்தை நடத்துனாங்கன்னு. இந்த அதிசயம் நடத்துனதை நீங்கள் ஷேர் பண்ணுறதை மற்றவங்களும் தெரிஞ்சு அவங்களும் வராகியை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கட்டும். அப்படிப்பட்ட வராகிய அம்மனுக்கு திதியாக உகந்ததாக கருதப்படுவது தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த பஞ்சம திதி. இந்த பஞ்சம திதி அன்று எந்த முறையில் நாம் பரிகாரம் செய்தால் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், பஞ்சம திதியில் நாளை நாள் வராகிய
எந்த முறையில் நாம் பரிகாரம் செய்தால் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். நினைத்த காரியம் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறுவதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. நீண்ட நாட்களாக ஆக்சுவலி ஒரு காரியத்தை நினைத்து கொண்டே இருப்பீங்க. அந்த காரியம் நடைபெற மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு நடைபெறாமல் போயிடும். இந்த மாதிரி நடைபெறாமல் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே நாளை நாள் புலம்பாமல் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சம தேதியை தவற விடாமல் இந்த பரிகாரம் செய்யுங்க. இந்த பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பொருள் வைத்து தான் சொல்ல போகிறோம். அப்படின்னா சமையல் பொருள் கேட்குறீங்களா? வெந்தயம் தான். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல வெந்தயம், அதை வைத்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். விரைவிலேயே உங்களுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். அப்படி உண்டாகிறதுக்கு என்ன பரிகாரம்டா செய்யணும், வளவளன்னு பேசாமல் சொல்லுடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு பரிகாரத்தை சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை நாளை மாலை 6 மணிக்கு செய்ய வேண்டும். எப்பொழுதும் போல் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பூஜை அறையை ரெடி பண்ணிக்கோங்க. வராகி அம்மனுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அதையும் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. வராகி அம்மனுக்கு பஞ்சமியில் நாளை நாள் நீங்கள் பூ அலங்காரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. பஞ்சம தேதியில் அந்த தாயாரை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாளை நாள் உங்களோட வீட்டில் வராகி அம்மனுடைய ஃபோட்டோ இல்லைன்னா மற்ற அம்மன் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வராகி அம்மனாக பாவித்து அதுக்கு முன்பாக தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. இல்லை வராகி அம்மனே இருந்தாங்கன்னா வராகி அம்மனுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு வெத்தலை தேவைப்படும். அந்த வெத்தலையில் நீங்கள் சுத்தமாக கழுவி எடுத்து வைத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் 6 எண்ணிக்கையில் வெந்தயம் தேவைப்படும். ஒரு கிளியாத நல்ல வெத்தலையோ 6 வெந்தயத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு வெத்தலையை எடுத்து அதை சுத்தமாக கழுவி ஈரை இல்லாமல் துடைத்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அந்த வெத்தலையில் 6 வெந்தயத்தை எடுத்து அந்த வெத்தலையுடைய நடுவே வைத்து கொள்ளுங்க. வெத்தலைக்கு நடுவே 6 வெந்தயத்தை வைத்து கொள்ளும். வைத்ததுக்கு பின்னாடி நீங்கள் வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு அதை நீங்கள் கையில் வைத்து கொண்டு உங்களுடைய எந்த காரியம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியம் விரைவிலே நடைபெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க. வராகி தாயார்கிட்ட வேண்டதுக்கு பின்னாடி பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மனதார வராகி அம்மனை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. மனதார வராகி அம்மனை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. இவ்வாறு வேண்டதுக்கு பின்னாடி இந்த வெத்தலையை வெந்தயத்தோடு சேர்த்து அப்படியே நீங்கள் வராகி அம்மன் ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த அம்மன் பாதத்தில் வைத்து விடுங்க. இல்லை சாதாரணமாக வேறு அம்மன் ஃபோட்டோ இருந்தால் அந்த அம்மன் பாதத்தில் வைத்து விடுங்க. இது மாலை 6 மணிக்கு நீங்கள் செய்யணும். செய்ததுக்கு பின்னாடி இரவு படுக்க செல்வீங்கள்ல உங்கள் வீட்டில், அப்போ படுக்க செல்வதற்கு முன்னாடி இந்த வெத்தலை மற்றும் வெந்தயம் வைத்திருப்பீங்கள அந்த தாயாருக்குடைய பாதத்துக்குள்ளே அதை எடுத்து விட்டு எந்த செடி நாம் வளர்க்கிறோமோ வீட்டில் அந்த செடி அடியில் இதை அப்படியே போட்டு விட்டுருங்க. வெந்தயம் வெளியில் தெரியக்கூடாது. அதாவது சிறிதளவு மண்ணை எடுத்து அதன் மேலே போட்டு மூடி விடுங்க. குறிப்பாக துளசி செடி இருக்கக்கூடிய தொட்டியில் இதை செய்திங்கன்னா மிகுந்த பலனை உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது செடியில் போட்டு பண்ணிடுங்க. இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும். மேலும் பணவரவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். ஸோ இது நம்பிக்கையாக சொல்லப்படுது. வெந்தயத்தை வைத்து பல பண தொடர்பான பரிகாரங்கள் நாம் செய்யலாம் என்பது சொல்லப்படுது. அதில் ஒரு பரிகாரம் தான் பஞ்சம திதியில் இந்த முறையில் வராகி அம்மனை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்வது. இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும். ஸோ நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். உங்களுக்கு பரிகாரம் என்னங்கிறது நீங்கள் பழிக்கிறத நீங்கள் கூடிய விரைவில் பார்க்கலாம். அதாவது இந்த பரிகாரம்லாம் என்னடா அப்படிங்கிறது நீங்கள் யோசிப்பீங்கள்ல, அந்த யோசனை தப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ புரிஞ்சு செயல்படுவீங்க. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் வராகிய இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள். அதாவது பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் நினைத்தது நடக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த முக்கியமான பரிகாரத்தை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நினைத்தது நடக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருந்தால் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்களும் நினைத்தது நடக்கக்கூடியதை கண்டிப்பாக அடையட்டும்.
ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.